ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா அனலாக் டிசி அம்மீட்டர். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம டிசி வோல்ட் மீட்டர் பார்த்தோம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டிசி அம்மீட்டர், அனலாக் டிசி அம்மீட்டர் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா தெரியும், வோல்ட் மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே பேரலா கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே சீரிஸா கனெக்ட் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னாக்கா பிளஸ், இது பார்த்தீங்கன்னா மைனஸ், அதாவது லோடு அவுட்டு, இது இன்னு இது அவுட்டு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 0 to 40 amps வரைக்கும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா டிசி அம்மீட்டர். இது சேம் தான். இது இன்புட்டு பேஸ் நியூட்ரல் 230 வோல்டேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது மைனஸ், இது பிளஸ் 12 வோல்டேஜ். இதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ லோடு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேனு யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னாக்கா டிசி 12 வோல்ட் 0.80 ஆம்பியர், 1 ஆம்பியருக்கும் கீழே தான் இருக்குது. 800 மில்லி ஆம்ப்ஸ் இதுக்கு யூஸ் ஆகுது. 12 வோல்ட் 800 மில்லி ஆம்பியர். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைவான கரண்ட்டு தான். இது பார்த்தீங்கன்னாக்கா 0 to 40 ஆம்பியரு. அப்போது 1 ஆம்பியருக்கும் கீழே தான் இருக்கும் இந்த முள். ஏன்னா இது ரொம்ப குறைவான கரண்ட்டு. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா 0 to 10 ஆம்பியர் வரைக்கும் கூட இருக்குது. நெக்ஸ்ட்டு 0 to 1 ஆம்பியர் வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம அம்மீட்டர் வாங்கலாம். இது 0 to 40 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம இதில் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் எடுத்துக்குவாங்க. இதை இந்த மீட்டருக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. ஓகே, இந்த ஒயரை இதில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபேனுடைய ப்ளஸ்ஸு, இது ஃபேனுடைய ப்ளஸ்ஸு. இந்த நெட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் ஃபேனுடைய ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்க. ப்ளஸ் எடுத்துன்னு இன்புட் கனெக்ட் பண்ணிட்டு அதனுடைய அவுட் எடுத்து லோடுடைய ப்ளஸ்ஸை கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லோடுடைய மைனஸ் எடுத்துகிட்டு இந்த மைனஸில் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே நீங்கள் இது மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். வோல்ட் மீட்ரு எப்பவுமே பேரலாக கனெக்ட் பண்ணணும். அம்மீட்ரு இது மாதிரி லோடுக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணணும். ஸோ இது லோடு, இதுக்கு சீரியஸாக ப்ளஸ்ஸு, அதனுடைய அவுட்புட் இங்கே எடுத்து லோடில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போது எவ்வளோ கரண்ட்டு எடுக்குதுன்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 350லேருந்து 1000 rupees, 1500. நம்ம கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகும், டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், லோக்கல் மார்க்கெட்லேயும் இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போது இன்புட்டை ஆன் பண்ணுங்கள். இப்போது கரண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா 0.8, அதாவது 1 ஆம்பியர் கிட்ட எடுக்குது. பாருங்கள், இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் 1 ஆம்பியருக்கு கீழே இருக்குது. ஸோ 1 ஆம்பியரில் இருக்குது. இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 0 to 40 amps வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால 1 2 3 4ன்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ஃபேனுடைய கரண்ட் ரேஞ்சு பார்த்தீங்கன்னாக்கா 800 மில்லி ஆம்ப்ஸு, அதனால் ஒன்றுக்கு நேரில் காட்டுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அம்மீட்டரை சீரியஸாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும். இப்போ ஆஃப் பண்ணிங்கனாக்கா அது 0க்கு வரும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 0க்கு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆன் பண்ணிங்கனாக்கா அது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு 1க்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் உடனுக்குடன் அப்டேட்ஸ் கிடைக்கும். மேலும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.